உண்மையான காரணம் என்னன்னா, யாரும் அத யூஸ் பண்றதில்ல. குளோரிஃபைடு சாஃப்ட்வேர் லான்ச் நம்ம தான் ஜோக்கரா. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி அன்பேக்ட் 2025 ஈவெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈவன் இப்போ வந்துட்டு அஃபிஷியல் ரீப்ளே கூட இருக்குது. நான் அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ரீப்ளேயில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்க்ரீனில் ஒரு 5 பாயிண்டர்ஸ் போட்டிருந்தான். எனக்கு அதை படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம தான் ஜோக்கரா இல்லை யாரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்டை வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா அது என்ன அட்வர்டைஸ் பண்ணாங்களோ அதுக்கு தான் நம்ம வாங்கணும். அதை விட்டுட்டு இவன் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுவேன் அண்டு ஆக்சுவல் டிவைஸில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. இது சாம்சங் மட்டும்தான் பண்ணுறானா? இல்லை, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அதை பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி எத்திக்கல் டிலேமாவில் தான் இருக்குது. ஏன்னா என்ன அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ப்ரீ புக்கிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அட்வர்டைஸ் பண்ணதை பார்த்து தான் வந்துட்டு நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணுறாங்க. அது வித்தவுட் நோட்டீஸ் அது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு அது ரைட் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. யாருன்னா வந்துட்டு லீகல் இன்ஃபோ தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சாம்சங் கேலக்ஸி அன்பேக்டு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு இது என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் லான்ச்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு ஒரு க்ளோரிஃபைடு சாஃப்ட்வேர் லான்ச்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. நான் உடனே வந்துட்டு ஆப்பிள் கன்னியாக வரும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சாம்சங் கேலக்ஸி S23 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் S23 அல்ட்ராவும் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு S23 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 இயர்ஸ் பழைய ஃப்ளாக்ஷிப் பேஸ் அண்ட் ஃப்ளாக்ஷிப் அல்ட்ரா ஃபோனுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் டே டு டே பேசிஸில் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அது ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தா விரல் விட்டு நீரலாம், அந்தளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் சேஞ்சஸ் சொல்கிறேன். ஏன் ப்ரோ சாம்சங் மட்டும் குறை சொல்கிறீங்கன்னா, இவன் மட்டும் இல்லை, ஆப்பிளுமே வந்துட்டு போன வருஷம் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த 16 சீரிஸ் லான்ச் பண்ணப்போ என்ன லான்ச் பண்ணியிருந்தான், வெறும் ஒரு கேமரா பட்டனை கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இனோவேஷன் அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணியிருந்தான். எனக்கு அது நாட் தி அப்கிரேட் தட் வி எக்ஸ்பெக்டட். ஏன்னா டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தேர் பீக் ஃபார்ம், அதாவது ஒரு எவல்யூஷனோட டாப் மோஸ்ட் ஃபார்முக்கு ரீச் ஆச்சுன்னா அதுக்கு மேலே எவல்யூஷன் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? ஏன்னா நீட் ஃபார் சேஞ்சு குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா இப்போ ஃபோன்ஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அட் த பீக் ஆஃப் தேர் எவல்யூஷனில் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ்லாம் வருஷம் வைக்கிறதுக்கு பதிலாக 2 இயர்ஸ் ஒன்ஸ் வச்சு ஒரு மேஜர் அப்கிரேட் மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க அப்படி 2 இயர்ஸ் ஒன்ஸ் கொடுக்குறப்போ வந்துட்டு நமக்கும் அப்கிரேட் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு மீனிங்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லான்ச்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா மேஜர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 25 அல்ட்ராவில் வந்துட்டு டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ராஸ் த போர்டு 12 GB ரேம் கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 8 GB வேரியண்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் 12 GB வேரியண்ட் ஒன்று இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 8 Elite ஃபார் கேலக்ஸி சிப்பும் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா இப்போ வரைக்கும் லான்ச் ஆன ரிலீஸ் ஆகி வெளியே இருக்க ஃபோன்ஸ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது பயங்கரவே பவர்ஃபுல்லான சிப்பு. அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் அது கண்டிப்பாக ஹீட்டு நிறையவே எமிட் பண்ணும். ஸோ மேபி அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த 40% பெரிய வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்கலாம். அதை விட வந்துட்டு எனக்கு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்ற மாதிரி நான் பார்த்த ஒரு விஷயம் என்னதுன்னா 10-bit HDR சப்போர்ட்டு கொடுத்துருக்கான். அதே மாதிரி வந்துட்டு லாக் ஃபார்மேட் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கான். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சாம்சங் S23 சீரீஸ்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் சேச்சுரேட் ஆகியிருக்கும். அந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். 24 வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. 25 வந்துட்டு இப்போ ஈவன் மோர் கண்ட்ரோல் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் வீடியோகிராஃபியில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கலி ஆப்பிளில் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா அவன் வீடியோ இஸ் ஆன் அன் அதர் லெவல். ஆப்பிளோட வந்துட்டு அந்த வீடியோ ப்ராசஸிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும். இப்போ மேபி இன்னும் சாம்சங்கில் வந்துட்டு லாக் ரெக்கார்டிங் இது பண்ணதுனால மேபி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நிறைய பேர் அதை சூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்டு வீடியோவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். சரி, கொடுத்துருக்கான் எதெல்லாம் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு S25 அல்ட்ராவில் வர S Penல இருக்க ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு டிசைன் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா உண்மையான காரணம் என்னென்னா யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் மேபி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னோடய தியரி.
ஸோ வேறு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு One UI 7 நிறைய கஸ்டமைசேஷன் கேப்பபிலிட்டிஸ், நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. One UI 7 வந்துட்டு இப்போ நிறைய டிவைசஸ்க்கு வரும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை அப்படின்றது பார்த்துருவோம். அதே மாதிரி கேலக்ஸி ஏஐன்னு வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருந்தான் இல்லையா, அந்த விஷயத்தில் தான் வந்துட்டு வெடிகுண்டு ஒன்று வச்சுருக்கான். என்னதுன்னா 2025 வரைக்கும் தான் வந்துட்டு அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும். 2025க்கு மேலே, அதாவது இந்த இயர் எண்டுக்கு மேலே வந்துட்டு அது மேபி சப்ஸ்கிரிப்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற ஸ்கேம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஐடியா இருக்குது. ஒரு வீடியோ கூடி சீக்கிரம் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நைட் வீடியோகிராஃபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த ஆன்டிவைஸே வந்துட்டு மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, அந்த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்லாம் கிரெயினியாக இல்லாமல் அதே மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நிறைய மோஷன் பிளர் வராமல் ப்ராப்பராக அந்த இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மரி ஃபீச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா டெய்லி உங்களோட டே எப்படி இருக்குது, இது வெதரு, அப்புறம் கேலண்டரில் என்னென்ன இது விஷயங்கள் இருக்குது, கேலண்டரில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டே சம்மரைஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்டாக காட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் கூகுளோட பார்ட்னர் பண்ணி ஜெமினை 2 இந்த டிவைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு மோர் நேச்சுரல் லாங்குவேஜ் இருக்கும், நேச்சுரல் லாங்குவேஜ் கன்வர்சேஷன் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஜெமினையில் இருக்க ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 months கேலக்ஸி யூசர்ஸ்க்கு ஃப்ரீ அப்படின்றாங்க. அது எல்லா டிவைசஸ்க்கும் வருமா, இல்லைனா வந்துட்டு 25 சீரீஸ்க்கு மட்டுமா அப்படின்றது நம்ம காத்திருந்து பார்ப்போம். டிவைஸை பற்றி பார்த்துருவோம். 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. S25, S25 Plus, S25 Ultra, இந்த 3 ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஸ்பிளே சைஸஸில் மைனர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெசல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தின்னரானதுனால இன்னொரு 0.2 inches வந்துட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. the bigger the better. ஸோ அது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைலைட் ஆஃப் த ஷோ அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் மொத்தமாக முடிஞ்ச லாஸ்ட்டில் ஆப்பிள் ஸ்டைலில் ஒன் மோர் திங் அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்க. அது என்னதுன்னா வந்துட்டு S25 Edge அப்படின்ட்டு. இந்த எட்ஜ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம S7 சீரீஸில் பார்த்துருப்போம். ஸோ எட்ஜுக்குன்ட்டு தனியாக ஒரு சீரீஸே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் பற்றி நிறைய பேர் நான் தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தேன், பேசலை. அதில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னா, இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஆன் பேப்பரில் எந்த ஸ்பெக்ஸுமே சொல்லலை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பார்த்த வரைக்கும் ஒரு டுவல் கேமரா செட்டப்பு, ஒரு லார்ஜர் ஃப்ளாஷ் இருக்குது, ரொம்பவே தின்னான ஃபோனாக இருக்குது. என்னோட ஒப்பீனியனில் இது ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு iPhone 17 ஏர் வெர்ஷன் வந்துட்டு ரூமரை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆப்பிள் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு தின்னஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி அது கூட கம்பீட் பண்ணுறதுக்காக இந்த எட்ஜ் சீரீஸை விடலாம். அண்டு என்னோட ஒப்பீனியனில் இந்த லான்ச்சை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க அப்படின்ட்டு கேட்டால், இது வந்துட்டு S25 சீரீஸுங்கிறத விட S24 SE சீரீஸ் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இதில் மேஜர் அப்கிரேட்ஸ்னு வந்துட்டு ஒன்றுமே பெருசாக இல்லை. மோஸ்ட்லி ஏஐ ஃபீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 years ஒன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு மேஜர் ஃபீச்சர் அப்கிரேட் மாதிரி இருக்கும். இந்த 3 பக்கம் ட்ராகன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் S23, 24, 25 அந்த மாதிரி தான் இருக்குது. 23 உண்மையாலுமே சூப்பரான சீரீஸு. 24 அதில் அப்கிரேட்ஸ் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு இல்லை. 25லையும் அப்கிரேட்ஸ் இருக்குது, சேம் அந்த அளவுக்கு இல்லை. இதுவே வந்துட்டு அவங்க 24 ஸ்கிப் பண்ணிட்டு 25 விட்டுருந்தாங்கன்னா மேஜர் டிசைன் சேஞ்சாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அப்கிரேட்ஸும் நிறைய வந்திருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.